ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். எஸ்டர்டே நம்ம வந்து ஃப்ரைடேவோட வெள்ளிக்கிழமையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு பிரதர் வந்து ரவி பிரதர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார், சைக்கோத்தனமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தார். பட் அவருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பட் நான் சைக்கோத்தனமாக எதையுமே வந்து உங்களுக்கு சொல்லலை. கணக்கு போட்டு தான் இந்த மார்க்கெட் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது, இப்படி தான் கணக்கில் தான் மேக்ஸில் தான் மார்க்கெட் போகுது அப்படின்றத நம்ம ஒரு கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். ப்ராஃபிட் பற்றி பேசுவோன்றது தான் நம்மளோட சேனலோட தலைப்பே. ஓகேவா? சேனலோட நேமே ப்ராஃபிட் பற்றி பேசுவோன்றது தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ப்ராஃபிட் பற்றி நம்ம பேசுவோம்னா அந்த ப்ராஃபிட் எப்படி வருது அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ப்ராஃபிட் பற்றி பேசுவோன்றத சேனலை நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தது. ஓகேவா? இந்த ப்ராஃபிட்டு எப்படி வருது, எப்படி நம்ம அந்த ப்ராஃபிட்டை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இந்த இதுதான் சொல்லிட்டு வந்துக்கிட்டு ரவி பிரதர், உங்களுக்கு நம்ம சொன்ன கால்குலேஷன் உங்களுக்கு தான் புரியலை, நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே கிளியராக புரிஞ்சிருக்குது. ஸோ அகெயின் வந்து இந்த இவன் அவன் சொல்கிறது பரவாயில்ல. நீங்கள் இவன் அவன் சொன்னாலும் என்னையோட வயசில் மூத்தவங்களாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் உங்களோட புரியாமையை தான் எனக்கு காமிக்குது நீங்கள் மெசேஜ் பண்ணதை வச்சு. ஏன்னா உங்களோட அறியாமை எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் அது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? எனக்கு அதை நினச்சா சிரிப்பு தான் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி பேட் கமெண்ட் போட்டதை விட நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து ஒரு பிரதர் வந்து சம்மந்தமே இல்லாமல் பேட் கமெண்ட் போட்டிருந்தார். நீங்கள் வந்து பரவாயில்ல, இவனே அவனன்றதோடு நிப்பாட்டிக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? சரி, உங்களோட புரியாமையை நான் எப்படி ஒரு கிளியர் பண்ணுறதுன்னு நான் இப்போ ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறேன். புரியுதான்னு பாருங்கள் தயவுசெய்து. தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் போய் மார்க்கெட்டில் போய் அமௌண்ட் போட்டு லாஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. திருப்பியும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு ஓகே. நம்ம நேற்று வந்து 50 பாயிண்ட்டாக பிரித்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நேற்று எஸ்டர்டே லோ வந்துச்சுல, அதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு மேலே ஹைலேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு நான் உங்களுக்கு பிரித்து சொல்லியிருந்தேன். சரி, நேற்று நடந்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு பிரித்து 50 பாயிண்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு நேற்று, அதாவது ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரன் ஆகலை. ஆனால் வியாழக்கிழமை நான் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எதுக்காக நான் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்றத கொஞ்சம் நாச்சும் திங்க் பண்ணி பாருங்கள். சரியா? எதுக்காக சொன்னோம் அந்த விஷயத்த? வேறு ஒன்றும் வேணாம். இங்கே இருந்து, அதாவது வியாழக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதில்ல, அதில் இருந்து நீங்கள் மேலே அப்சைடில் வந்து லெவல் கொண்டு போய் வச்சு பாருங்கள். ஓகேவா? 325 நம்ம சொல்லியிருந்தோம். $105 வருதா? அவ்வளோதான். அதே 105 பாயிண்ட்டாக அப்படி கீழே இறக்கி பாருங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும். ஏன் சொல்கிறேன்றது. ஏன்னா புரியுதா? 106 பாயிண்ட் மேலே 105, கீழே 106. எதுக்காக நம்ம இந்த கால்குலேஷன் எடுத்தோம்? அதாவது வியாழக்கிழமை வந்து 27ஆம் தேதி வந்து உங்களுக்கு கீழே டவுன் சைடில் இறங்கி வந்திருக்காங்க. அந்த 187க்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. ரைட்டா? பண்ணாமல் கீழே அப்படியே மார்க்கெட்டை அப் சைடில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம். சரி, ரைட்டு, ஓகே. எதுக்காக ப்ரோ அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணாங்க? வேறு ஒன்றும் வேணாம். ஏன்னா கீழே வந்தாங்கன்னா, இதை டச் பண்ணாங்கன்னா அடுத்தது 26,000க்கு அவங்க ரியாக்ட் பண்ணணும், கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்றனால அந்த இதுக்கு கிளியர் பண்ணல. அப்போ பாக்ஸ் ஏரியா கான்செப்ட் படி நம்மளுக்கு பாக்ஸோட சென்ட்ரல் லைனுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கிளியராக சொல்லியிருக்கோம் வீடியோவில். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். பாக்ஸ் தேரி கான்செப்ட் படி நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும், பண்ணாமல் போகாது, கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 105, 106 கரெக்டாக உங்களுக்கு அந்த கணக்கு வந்துருச்சா? சரி, ரைட், ஓகே. மேலே இருக்கிற 105 நம்ம எப்படி ப்ரோ எடுத்தோம்? வேறு ஒன்றும் வேணாம்.
இதே பாயிண்ட்டு தான். நேற்று நான் வியாழக்கிழமை உங்களுக்கு சொல்லும்போது ஒரு விஷயத்த கிளியராக சொல்லியிருப்பேன். 15க்கும் சொல்லியிருப்பேன். அதே போல் 25க்கும் சொல்லியிருப்பேன். இங்கிட்டு 12 பாயிண்ட் வருது, இங்கிட்டு 21 பாயிண்ட் வருதா? அப்படியே நீங்கள் பாக்ஸ் தேரி கான்செப்ட் படி மேலே பாக்ஸோட டாப் வச்சுக்கோங்க. பாக்ஸோட டாப் வச்சுட்டு 92 ஃபஸ்ட்டு 15க்கு வச்சு பாருங்கள். பதிமூணு பாயிண்ட் வருதா பாக்ஸ் சரி கான்செப்ட் இப்படி? அதாவது அதை 12 பாயிண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். ஆனால் 13 பாயிண்ட்டு, ஆனால் 15க்கு வருதா? 14க்கு வரும். ஆனால் நம்ம வந்து 15ன்னு சொன்னோம். ஓகேவா? ரவுண்ட் நம்பருக்கு நம்ம சொன்னோம் 15ன்னு சொல்லிட்டு. மேலே 25 நீங்கள் வச்சு பாருங்கள். சாரி 21. 23 பாயிண்ட் வருதா? ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்டில் இதுதான் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு கிளியராகவே நீங்கள் வச்சு பார்த்தாலும் அந்த 21 பாயிண்ட்டுக்கு தான் மார்க்கெட் வந்திருக்கும். இருபத்தி ஒன்று வச்சா 24 வருதா? அதை தான் நம்ம ரவுண்டாக 25ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏதோ குத்து மதிப்பாலாம் நம்ம எடுத்து வந்து உங்களுக்கு சொல்ல. நம்ம இந்த கால்குலேஷனில் மேலேருந்து கீழே வந்திருக்காங்க. அப்சைடில் போனாலும் நம்மளுக்கு இந்த பாக்ஸரி கான்செப்ட் படி எது வரைக்கும் போய் ஆகணும்? 25 வரைக்கும் போய் ஆகணும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க மார்க்கெட்டில். என்ன ஒரு சிலருக்கு வந்து அது புரியும், சில பேருக்கு புரியாது. இந்த கால்குலேஷன் புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நேற்று நம்ம சொன்னது எல்லா விஷயமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ரவி பிரதர் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் நான் இப்போ திரும்பி தெளிவாக இந்த வீடியோவில் அளந்தே காமிச்சிட்டேன். இந்த காரணத்துக்காக தான் நம்ம மேலே அப் சைடில் சொன்னோம், டவுன் சைட்லேயும் இந்த காரணத்துக்காக தான் நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக அளந்தே காமிச்சிட்டேன். என்ன ரீசனுக்காக நான் இது அளந்து காமிச்சேன்? நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு அந்த இதில் தான் அளந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஓயாமல் உங்களுக்கு அதை சொல்லியே உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அப்படின்றனால தான் மற்றவங்களுக்கு, அதாவது நீங்கள் புதுசாக வந்தீங்களான்றது எனக்கு தெரில, ஆனால் மற்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு கிளியரான விஷயமாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அளந்து காமிக்க முடியல, காமிக்க முடியலன்னு இல்லை, அளந்து காமிக்கலை. சிம்பிள் மேட்ரு இதுதான். ஓகேவா? சரி, அப்படியே சப்போஸ் நம்ம எதுக்காக நம்ம அந்த இதை சொல்கிறோம் அப்படின்றத ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இப்போ இங்கேருந்து போனாங்க, திருப்பி அவ்வளோ தூரம் போயிட்டாங்க, திருப்பியும் இங்கே கீழே இறங்கி வந்திருக்காங்க. இறங்கி வந்து இதோட பாயிண்ட் எவ்வளோ வருது? 50 பாயிண்ட் வருது. சரியா? அதே 50 பாயிண்ட்டை நீங்கள் மேலே அப்சைடில் கொண்டு போய் வச்சு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்றது. எவ்வளோ ப்ரோ போயிருக்கு? 60 பாயிண்ட் போயிருக்கா? இங்கே கீழே 50 பாயிண்ட்டு, 60 பாயிண்ட்டு மேலே. ஆனால் கீழே கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டு தான் நான் சொல்கிறது. கரெக்டாக பாருங்கள், 27ஆந்தேதி. சரியா? 27ஆந்தேதியோட ரிப்போர்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். 28ஆந்தேதி நம்ம சொல்லலை, 27ஆந்தேதியோடது நம்ம சொல்லிக்கிருக்கோம். 60 பாயிண்ட் வருதா? சரி, அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வாங்க. 50 பாயிண்ட் இங்கே வந்திருக்குது. அதுக்கு கீழே பாக்ஸ் சரி கான்செப்ட் அப்படி டவுன் சைடில் கொண்டு வாங்க, சென்டர் பாயிண்ட்டுக்கு. புரியுதா? இந்த 60 பாயிண்ட் எப்படி வருதுன்றது. இது தாங்க மார்க்கெட்டு, இது தாங்க மேக்ஸு. இதை தாங்க நான் திரும்பியும் உங்களுக்கு புரியாதவங்களுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு புரியலைன்னா நான் என்ன தான் பண்ணுறது? புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட், ஓகே, பிரதர் வந்து இதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. புரியாத ஆள், உங்களோட அறியாதத்தனத்தை நான் எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் நேற்று ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றது எனக்கு தெரில. நம்ம தான் தெளிவாக கிளியராக சொல்லியிருக்கோம். நீங்கள் புதுசாக தான் வந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் எந்த கமெண்ட்டும் நீங்கள் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் புதுசாக தான் வந்திருக்கணும். அதே போல் நீங்கள் கேட்டிருந்தீங்க, எங்கேயா செல் பண்ணுறது, எங்கேயா இது பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. சொல்கிறது என்னோடய கடமை. சரியா? இந்த மாதிரி மார்க்கெட் ரன் ஆகுது, இப்படி தான் மார்க்கெட் ரன் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறது என்னோடய கடமை.
அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட உரிமைன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லிட்டேன். நான் இந்த இடத்துல தான் நீங்கள் பை பண்ணணும், இந்த இடத்துல தான் நீங்கள் செல் பண்ணணுன்ற அப்படின்றது நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கல, சரியா? அது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே நீங்கள் நேற்று ஃப்ரைடே வந்திருக்குது, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே நீங்கள் போட்டிருக்கலாமே ஆர்டரு. நீங்கள் போட்டு அழகாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அப்போ இது நான் உங்களுக்கு செல்லோ கால்ஸோ ரெக்கமெண்ட் நான் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கோம். மார்க்கெட் இந்த மாதிரி ரன் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் ஆனால் இந்த மாதிரி தான் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஆல்ரெடி நம்ம இன்னொரு விஷயத்தையும் கிளியராக சொல்லியிருக்கோம். 5 மினிட்ஸ் கேண்டில் கண்டிப்பாக நம்ம எவ்ரிடே கவனிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். நான் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு தானே நான் சொல்கிறேன். கீழே டவுன் சைட்லேயும் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த சைடில் நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நான் உங்களுக்கு பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி இல்லையோ நம்மளுக்கு ஒரு லெவல் இருக்குதுன்னா அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பை பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும், இங்கே போனாங்கன்னா மார்க்கெட் ஒரு செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இடத்துல திருப்பி மார்க்கெட் ரிட்டர்ன் ஆவாங்க. எப்போ வேணாலும் மார்க்கெட் திரும்பலாம். நம்ம ஆல்ரெடி வியாழக்கிழமை ரிப்போர்ட்லேயே கிளியராக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அப்சைடில் போகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன விஷயத்த சொன்னேன், 25 வரைக்கும் யாரும் பை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேனே வியாழக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே. அது என்னோடய தனிப்பட்ட கருத்து, யாரும் பை பண்ணாதீங்க அப்படின்றத நான் தெளிவாக தானே சொல்லியிருந்தேன் வியாழக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில். ஏன் அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க? எதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சட்டை பேசிகிட்டு இருப்பீங்களா? ரவி பிரதர், தயவுசெய்து ஒரு விஷயத்த கிளியராக சொல்கிறேன். மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத உட்காந்து தயவுசெய்து பாருங்கள், சரியா? பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டென்ஷன் ஆதங்கத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க. ஜஸ்ட்டு நான் இதை ஒரு உங்களோட புரியாமை தான் எனக்கு இது புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் இன்னமும் புரியாமல் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் நமக்கு அந்த அனாலிசிஸ் வால்யூம் அதை வச்சு நான் உங்களுக்கு பேஸ் பண்ணி சொல்லலை. ஏன்னா வால்யூம்ன்றது எப்போ வேணாலும் ஏறும் இறங்கும். இங்கே கீழே எந்த அளவுக்கு நீங்கள் பை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு டக்குன்னு உடனே வால்யூம் ஏறும். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே பை பண்ணாங்கன்னா அடுத்த செகண்டே மேலே ஏறும். அங்கேருந்து செல் பண்ணாங்கன்னா அடுத்த செகண்டே கீழே இறங்குவோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அந்த இடத்துல நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நம்ம உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் கணக்கை வச்சு தான் நான் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி இந்த மாதிரி கணக்கு வருது, இந்த மாதிரி மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டை சம்மந்தமே இல்லாமல் போய் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம். இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். தயவுசெய்து புரியாமல் பை பக்கமோ செல் பக்கமோ போகாதீங்க அப்படின்றது தான் நான் கிளியராக சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் அதுதான் சொல்லுவேன், சரியா? ரவி பிரதர், இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னது எல்லாமே கொஞ்சம் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் ரவி பிரதர். உங்களோட அறியாமையை எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அறியாமையில் தான் நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, பேசுகிறீங்க அப்படின்றது. தயவுசெய்து மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.